தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 321வது வேத வினாவிடைக்கான பதிலை நான் சொல்லிவிட்டு 322வது வேத வினாடி பகுதியில் நம்ம செல்வோம். 321வது வேத வினாடி பகுதியில் கேட்கப்பட்ட கேள்விக்கான தலைப்பு இருக்கு ஆனால் இல்லை. மொத்தம் 10 கேள்வியில் கேட்கப்பட்டது. முதலாவது கேள்வி, செவிடன் அல்ல ஆனால் செவிடு போன்றவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுல் ராஜ்யபாரத்தில் அமரும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவனை ஒரு மாதிரி பேசினாங்களாம். ஆனால் காது கேளாதவன் போல இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, முடவன் அல்ல ஆனால் முடவன் போலானவன் யாருன்னா யாக்கோபு தொடை சந்து சுழுக்கின அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். மூன்றாவது, குருடன் அல்ல ஆனால் குருடன் போன்றவன் யார் அப்படின்னு சொன்னால் கேயாசி. அந்த எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகள் இருந்ததே, அதை இவனால் பார்க்க முடியல, கேயாசி. சரிங்களா? அடுத்து 4வது கேள்வி, நல்லவன் போன்றவன் ஆனால் நல்லவன் அல்ல. ஒரு ஐஸ்வர்யவான் ஆண்டவரத்தில் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே எல்லா கற்பனைகளையும் கை கொள்றேன்னு சொன்னான் பார்த்தீங்களா? உனக்குள்ளதை விட்டு தரித்திரன் கொடுன்னு ஆண்டவர் சொன்னார். நல்லவன் போல இருந்தான் ஆனால் நல்லவன் அல்ல, ஐஸ்வர்யவான். 5வது கேள்வி, பணம் இருந்தும் தரித்திரம் யாருக்கு? லவோதிக்கே சபை. சரிங்களா? லவோதிக்கே சபை ஐஸ்வர்யவனாக இருந்தும் அது ஒரு தரித்திரம் அடைந்த ஒரு சபையாக இருந்ததாக பார்க்குறோம். அடுத்தது 6வது கேள்வி, உடுப்பு இல்லை ஆனாலும் உள்ளவர்கள் போல. ரொம்ப எளிதான கேள்வி. ஆதாம் ஏவாள், அவங்க ஒளியின் வஸ்திரம் அவங்களை மூடிக்கொண்டிருந்தது. மேலே உடுப்பு இல்லை ஆனாலும் ஒளியின் வஸ்திரம் அவங்களை மூடிக்கொண்டிருந்தது. உடுப்பு இல்லை ஆனாலும் உள்ளவர்கள் போல. 7வது கேள்வி, ஊமை அல்ல ஆனால் பேசவில்லை. இயேசு அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல பேசாத இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் படிக்கிறோம். என்னுடைய வாயை அவர் திறக்கவில்லை. 8வது கேள்வி, பலன் இல்லை பலவான் போல. தாவீது பார்க்க சிறியவன் போல இருந்தான், அப்படித்தானே? ஆனால் ஒரு பலவான் போல தைரியமாக போனான் தாவீது. 9வது கேள்வி, இருப்பு குறைவு படைப்பு பெரியது. 2 காசு விதவை இருக்கிறது கொஞ்சம் தான், ஆனால் கொடுத்ததை ஆண்டவர் சொன்னார், இவளை போல யாரும் கொடுக்கல, அதிகமாய் கொடுத்தாள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதை பார்க்குறோம். சரிங்களா? 10வது கேள்வி, சிறுமை என்றவன் பெரியவன். நான் சிறுகவும் நீர் பெருகவும் சொன்னார். யாரு? அந்த யோவான் ஸ்நானகன், அப்படிதானுங்களா? ஆண்டவரை நீர் பெருகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆண்டவர் அவனை பார்த்து தீர்க்கதரிசிகள் பெரியவன் இவனை போல இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிங்களா? எப்படியாக 10 கேள்விகள். அடுத்தது 322வது வேதனுடைய பகுதி, அதனுடைய தலைப்பு ஒரே வசனம் 2 உயிரினங்கள். வேதாகமத்தில் ஏதோ ஒரு வசனம், அதில் 2 உயிரினங்களை கண்டுபிடிக்க போறீங்க. அதாவது 2 உயிரினங்களின் முதல் எழுத்தை நான் சொல்லுவேன். அதை வைத்து ஒரு வசனத்தில் இருக்கிற 2 உயிரினங்கள், ஒருவேளை அந்த வசனத்தில் 3-4 உயிரினங்கள் இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 2 எழுத்துக்கள் உள்ளது மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கும். சரிங்களா? அது அடுத்த வசனத்தை கண்டுபிடிக்கூடாது, ஒரே வசனம். ஓகே, முதல் கேள்வி, நா ப. இந்த 2 எழுத்துல வருகிற ஒரு உயிரினம், வேதாகமத்து உயிரினம். அது விலங்கோ பறவையோ அல்லது ஏதோ பூச்சோ எதுவானாலும் இருக்கலாம். சரிங்களா? கண்டுபிடிக்கணும். நா ப. 2வது கேள்வி, சி க. சரிங்களா? 2வது கேள்வி சி க. எழுத்துக்களை நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன், இந்த டெஸ்கிரிப்ஷன்லையும் நான் போடுறேன். சரிங்களா? அல்லது கமெண்ட்ல எல்லாம் ஒன்று போடுறேன். 3வது கேள்வி மா க. 3வது கேள்வி மா க. 4வது கேள்வி ஏ ப. 5வது கேள்வி க தே. தேனா குரில் தே. சரிங்களா? 6வது கேள்வி வே ப. வேனா குரில் வே ப. அடுத்த 7வது கேள்வி யா கூனா குரில். சரிங்களா? யா கூ. 8வது கேள்வி ச பூ. 9வது கேள்வி ஓ கோ. ஓ குரில் கோ குரில். சரிங்களா? கடைசி கேள்வி ஆ கா. இப்படி 10 கேள்வி. இந்த 10 கேள்விகளுக்கான விடையை கண்டுபிடித்து
நீங்கள் அனுப்ப உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து உற்சாகமாய் பங்கு பெறுங்கள். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.